ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு புது vlog தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம as usual எப்பவுமே இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து பூஜை எல்லாம் பண்ணி நீங்க பார்த்துட்டு இருக்கிறது. நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் வருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம இந்த பூஜை செஞ்சிருந்தோங்க. அதாவது நம்ம வந்து வாசக்கால் பூஜை எல்லாமே வந்து இந்த வாரம் செஞ்சிருந்தோம். அதோட ஃபுல் வீடியோ தான் நீங்க பார்க்கலான்னு இந்த வீடியோ. ஏன்னா அது மட்டும் இல்லை, இது வந்து போறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணதால நம்ம உடனே இந்த அப்டேட் பண்ண முடியல. அதனால இருந்த நிறைய வீடியோஸ் வந்து நிறைய வீடியோஸ் வந்து கொஞ்சம் டெலீட் ஆயிடுச்சு. அதனால இருக்கிற வீடியோஸை வச்சே நான் வந்து இந்த துளசி வெற்றிலை மருதாணி இந்த பூஜை பண்றதால என்னென்ன பலன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல சொல்றதா இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இதுல மேக்சிமம் கவர் பண்ணிடுறேன். கண்டிப்பா நீங்க பாருங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டுல கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த பூஜை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத செஞ்சு பார்த்துட்டு எனக்குமே வந்து உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. அப்போதான் வந்து எனக்குமே கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். முடிஞ்சா ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா லைக்கும் தட்டி விடுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து காலையிலே வந்து கோலம் போடுறதுல இருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அன்னைக்கு டே வந்து மஞ்சள் கலந்த தண்ணி வந்து நம்ம வாசல்ல தெளிச்சுட்டு, அதுக்கப்புறமா எப்பவுமே ஃப்ரைடேல தாமரை கோலம் தானே போடுவேன். உங்களுக்கு ஆல்ரெடி கண்டினியூ பாக்குறவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நம்ம அன்னைக்கு போட்ட கோலமும் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தாமரை பூ கோலம் தாங்க. மேக்சிமம் ஃப்ரைடேல இந்த பூ கோலம் தான் நான் போடுவேன். இது வந்து ஒரு நாளைக்கு இந்த கோலம் சொல்லி வழக்கம் இருக்கு. அதனால அந்த கோலத்தையும் தான் போடுறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல வந்து பழைய வீட்டுல நம்ம இந்த காவி கலர் கொடுத்தா தெரியாது. ஏன்னா டைல்ஸுமே அந்த கலர்ல இருக்கும். கலர் பவுடர் கொடுத்தா மட்டும் நல்லா அழகா தெரியும் அந்த காவி கலர் இருக்கிறதால. அதனால இந்த காவி கலர் நான் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. இப்பதான் இந்த வீட்டுக்கு வந்துதான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி இப்போ கொஞ்சம் பேர் பாக்குறவங்க சொல்றீங்க. அதனால நானுமே வந்து இந்த கலர்ஸ்ல வந்து காவி கலர் கொடுக்குறேன். பார்டருக்கு மட்டும் நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதோட அன்னைக்குமே வந்து நம்ம காலையிலே வந்து ஒரு 6 மணில இருந்தா டே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஏன்னா பசங்களுக்கு லீவ் இருக்கிறதால நமக்கு 6 மணி ஸ்டார்ட் ஆகுது இப்பெல்லாம். அதனால அன்னைக்கு ஏஞ்சிட்டு நம்ம தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் மஞ்சள் கலந்த தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி சாமி கிட்ட வைக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அது வந்து முடிஞ்ச செடிங்களுக்கு ஊத்துங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, இந்த மாதிரி வாசலுக்கு தண்ணி தெளிப்போம் இல்லையா, அதனால அந்த தண்ணியில கொஞ்சம் அந்த தண்ணியும் சேர்த்து கலந்து ஊத்திட்டு நம்ம வாசலுக்கு வந்து அந்த தண்ணி வந்து யூஸ் பண்ணிப்போங்க. அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாம நான் இப்ப வரைக்குமே எனக்கு அந்த பழக்கம் இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த துளசி வெற்றிலை மருதாணி இதோட பழங்கள் பத்தியும் பார்த்துடலாங்க. இந்த துளசி பூஜை நல்லது. அதாவது வாரத்துல 2 நாள் செவ்வாய் வெள்ளி இந்த 2 நாள்ல செய்யறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி ஹோரை நேரத்துல செய்யும் போது இன்னுமே நல்ல பலன்களை கொடுக்குங்க. அந்த மாதிரி தான் நான் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 1 to 2 ஹோரை நேரம் இல்லையா, அந்த நேரத்துலதான் செஞ்சிருந்தேன். மதியமா காலையில பாத்தீங்கன்னா 6 to 7 ஹோரை நேரம் வரும். மதியமா 1 to 2. அதே மாதிரி ஈவினிங்கா சாயந்தரமா பாத்தீங்கன்னா 8 to 9 தான் ஹோரை நேரம். அந்த நேரத்துல வந்து வேலைக்கு போற 8 to 9 செய்யறவங்க நம்ம மதியத்துல 1 to 2 தான் எப்பவுமே செய்யறது. அதே அந்த நேரம் அதிகமா இருக்கிறதால நம்ம வந்து சுக்கிர ஓரையில செய்யும் போது நம்மளுக்கு இன்னுமே நல்ல பலன்களை வந்து கொடுக்குங்க. சுக்கிரன் பகவானும் நம்ம வந்து வணங்குற மாதிரி வரும்ன்றதால அந்த டைம் வந்து நம்ம செய்யும் போது பூஜைக்கு இன்னுமே சிறப்பான ஒரு இது வந்து கிடைக்கும். அதனால அந்த நேரத்துல செய்யறது ரொம்பவே நல்லது. துளசி மகாலட்சுமி கடாட்சமான இந்த துளசி வந்து நம்ம பூஜை செய்யும் போது செல்வ செழிப்பும் எப்பவுமே நம்ம வீட்டுல நிறைஞ்சிருக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால எப்பவுமே மகாலட்சுமி சொரூபமா இருக்கிற இந்த துளசிய நம்ம வழிபட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி நான் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருந்தேன், வீட்டு வாசலுக்கும் கதவுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே வச்சிருந்தாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் தான் டெலீட் ஆயிடுச்சு. அந்த டைம்ல வந்து
நம்ம இந்த பூஜையும் வந்து செஞ்சிருந்தோம். முதல்ல வந்து தண்ணி வந்து ஊத்திட்டு அந்த தொட்டிக்கெல்லாம் நம்ம கிளீன் பண்ணிடணும். முதல்ல இருக்கிற அந்த மஞ்சள் குங்குமம் எல்லாமே நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா புது மஞ்சள் வந்து பூசிடணும். பூசிட்டு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வைக்கணும். இந்த வாட்டி வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே வச்சிருந்தோம். வச்சுட்டு நம்ம நைவேத்தியமா வந்து மாம்பழம் வச்சு வந்து துளசி செடிக்கு நம்ம பூஜை பண்ணியிருந்தோம். முடிஞ்ச வரைக்கும் துளசி பூஜைக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. அதையும் வந்து நம்ம சொல்லிட்டு நம்ம இந்த பூஜை செய்யும் போது அது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுப்போங்க. அந்த மாதிரி தான் நான் இன்னைக்கு பூஜை செய்யும் போது நல்லாவே வந்து இந்த மாதிரி தண்ணிலாம் ஊற்றி நம்ம கிளீன் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நம்ம அழகா பூஜை பண்ணியிருந்தோம். கோலெல்லாம் போட்டுட்டு நல்லா காத்துமே வந்து அன்னைக்கு அடிச்சுட்டே இருந்துச்சு. ஏன்னா மழை வர்ற மாதிரி கிளைமேட் இருக்கிறதால ரொம்ப வெயிலும் தெரியல. அதனால அன்னைக்கு பூஜை செய்யும் போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி பூஜை செய்யறதால வீட்டுல எப்பவுமே இருக்கிற மன அழுத்தம் குறைஞ்சி குடும்பத்துல எப்பவுமே ஒற்றுமை மகிழ்ச்சி இது எல்லாமே இருக்குங்க. அதே மாதிரி சுமங்கலி பெண்கள் இந்த பூஜை செய்யறதால வந்து மாங்கல்ய பலமா இருக்கும் அவங்களுக்கு. வெற்றிலைக்கான வந்து நம்ம வெற்றிலை தீபம் அதெல்லாம் போடுவோம் இல்லையா, அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற அந்த விஷயம் வந்து நல்லபடியா நடக்கணும்ன்றதுக்காக தான் அந்த வெற்றிலை தீபம் வந்து நம்ம முருகருக்கு போடுவோம். அதே மாதிரி வெற்றிலைக்கு வந்து இந்த பூஜை எல்லாம் செய்யும் போது நம்ம நினைக்கிற அந்த காரியம் வந்து வெற்றி பெறணுன்றதுக்காக இந்த வெற்றிலைக்கு வந்து நம்ம பூஜை செய்யறது ரொம்பவே நல்லது. அதோட இந்த துளசி மற்றும் மருதாணி செடிக்கு வந்து பூஜை செய்யறதால மருதாணி செடிக்கு இந்த பூஜை செய்யும் போது நல்லாவே வந்து நோய்களை குணப்படுத்தும் அந்த சக்தி இருக்கு. அதே மாதிரி வீட்டுக்கும் வந்து தீய சக்தியை எதையுமே அண்ட விடாம அதை வந்து தாக்குற சக்தி வந்து அந்த மருதாணி செடிக்கு இருக்கிறதால அதனால நம்ம பூஜை செய்யறது மருதாணி செடிக்கும் ரொம்பவே நல்லதுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு செடிக்குமே வந்து ஒவ்வொரு பலன்கள் இருக்கு. இதை மூணுத்தையுமே நம்ம வந்து ஒன்னா செய்யும் போது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த துளசி செடி கூட நெல்லிக்காய் செடி வந்து வைக்கணும். அது வந்து குச்சியாவது வச்சு நம்ம வந்து வழிபடணும். ஏன்னா நெல்லிக்காவுமே வந்து விஷ்ணு மகாலட்சுமி தாயார் வந்து துளசி, அதனால அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கிற மாதிரி தான் இந்த பூஜை வந்து செய்யணும். நானுமே பாத்தீங்கன்னா இனிமே நெல்லிக்காய் செடி வந்து வைக்கல. அதுல நானுமே அது தேடிட்டு இருக்கேன். கிடைச்சதும் கண்டிப்பா வச்சிருவேன். அது வந்து குச்சியாவது வச்சு நம்ம வந்து வழிபாடு செய்யணுமா. நான் இப்போதைக்கு துளசி செடியும் இந்த மருதாணி வெற்றிலை செடியும் வச்சுதான் நம்ம வந்து இப்போதைக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். நீங்க யாரெல்லாம் இந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு இருக்கீங்கன்றத மறக்காம வந்து சொல்லுங்க. இந்த துளசி செடிக்கு ஒரு சிறப்பான அம்சமும் இருக்குங்க. இந்த 3 தெய்வங்களும் வந்து அதுல இருக்குன்னு சொல்லப்பட்டு வருது. துளசி இலை நுனியில பாத்தீங்கன்னா பிரம்மனும் அடியில சிவபெருமானும் இடையில விஷ்ணுவும் வாசம் செய்யறதால இந்த துளசிக்கு வந்து ரொம்பவே விசேஷமான செடி தாங்க சொல்லப்பட்டு வருது. மகாலட்சுமி அம்சமான இந்த துளசி திருமாலோட மார்புல எப்பவுமே அலங்கரிச்சுட்டே இருக்கிறதால சகல தெய்வங்களும் வந்து வாழ்த்துறதால இந்த துளசி செடிக்கு வந்து ரொம்பவே விசேஷமா நம்ம வந்து பூஜை செய்யறதால நமக்குமே அந்த பலன்கள் கிடைக்கும். அதனாலதான் இந்த துளசிக்கு வந்து மகாலட்சுமியோட அவதாரம் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. அன்னைக்கு நான் இது தாங்க செஞ்சிருந்தேன். வாசக்கால் பூஜை எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் குங்குமம் வந்து இந்த ஒவ்வொரு தொட்டிக்குமே வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் எல்லாம் பூசிட்டு தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டியிருந்தோம். அப்படியே வீட்டுக்குள்ளேயும் வந்து நம்ம பூஜை செஞ்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டி வீடு முழுக்கவே வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா தாங்க வச்சிருந்தோம். இந்த துளசி செடியோட புராண கதையும் பார்க்கலாம். இது வந்து ஸ்ரீ பத்ம புராண துளசி வழிபாடு அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பா வந்து சொல்லப்பட்டு வருது. தசரத மகாராஜனுக்கு வந்து குழந்தை பேரு வேண்டி இந்த பூஜையை அதாவது துளசி பூஜையை செய்ய சொல்லியிருக்காங்க. ஏன்னா துளசி பூஜை செய்யும் போது அந்த தேவி கடாட்சம் கண்டிப்பா நமக்கு வந்து கிடைக்கும்ன்றதுனால அதனுடைய குச்சிகளை வச்சு இந்த புத்திர காமேஷா அப்படின்னு சொல்லி ஒரு பூஜை செய்ய சொல்லியிருக்காங்க. அந்த பூஜை செய்யறதால அவங்களுக்கு வந்து
இறைவனே வந்து மகனாக பிறப்பாங்க அப்படின்னு சொன்னதால அந்த பாக்கியம் அவருக்கு வந்து கிடைச்சது. அது போல அந்த துளசி வழிபாடு செய்யறதால அவருக்கு சகல ஐஸ்வர்யங்களும் வந்து நிறைய கிடைச்சுதான். அதோட வந்து குழந்தை பேரும் கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. துளசி பூஜை செய்யறதால அவருக்கு கிடைச்சது பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பேரும் சகல ஐஸ்வர்யங்களும் அவருக்கு கிடைச்சிருக்கு. அது மாதிரி நமக்கு வந்து இந்த விஷயங்கள் தெரிய வருது. ஒரு சில பேருக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கும். அதனால கண்டிப்பா இந்த வழிபாடு வந்து செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத மறக்காம நீங்களும் வந்து சொல்லுங்க. நானுமே இந்த பூஜை கண்டினியூவா செஞ்சு வந்துட்டு இருக்கேங்க. அதனால நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு அதனுடைய பலன்களை பெற்று எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த துளசி பூஜை செய்யறதால நமக்கு என்ன பலன் கிடைச்சிருக்குன்றத நீங்க சொல்லி நான் கேட்கணும்னு எனக்குமே ஆர்வமா இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து பாக்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா சொல்லுங்க. இந்த விளாக் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் தான் நினைக்கிறேன். அதோட இந்த துளசி பூஜையை வந்து 2 விதமாகவும் சொல்லப்படுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, மகாவிஷ்ணு துளசியை திருமணம் செய்து வைக்கிறதால அன்னைக்கு வந்து பிருந்தாவன கல்யாணம், துளசி கல்யாணம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சுமங்கலி பெண்கள் வந்து விரதம் இருந்து இந்த துளசி மாடத்தை சுத்தி கோலம் போட்டு அழகா வந்து அன்னைக்கு என்னென்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து சாதம், பால் பாயாசம், வெத்தலை பாக்கு, மஞ்சள், பழம், தேங்காய் பூ இதெல்லாம் வந்து வச்சு நெய் தீபம் இட்டு அன்னைக்கு வழிபாடு செய்யும் போது அந்த துளசி பூஜைக்கு முன்னாடி வந்து விக்னேஸ்வர பூஜை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜையும் செய்வாங்களாம். அன்னைக்கு செஞ்சுட்டு வர்ற பெண்களுக்கு பாத்தீங்கன்னா வெற்றிலை, பாக்கு, பூ, கண்ணாடி, வளையல் இந்த மாதிரி வச்சு கொடுக்கும்போது இன்னுமே சிறப்பாக இருக்குமா. அன்னைக்கு சிறுமி பசங்க, அதாவது சின்ன பசங்களை வர வச்சு அவங்கள ஒரு மனையில உட்கார வச்சு அவங்களுக்கு சந்தனம் பூசி குங்குமம், பூ இந்த மாதிரி எல்லாம் வச்சு அழகா வந்து அவங்களுக்கு இந்த நம்ம செஞ்ச நைவேத்தியம், பால் பாயாசம் இது எல்லாமே வந்து வர்றவங்களுக்கு கொடுத்து நம்ம வந்து வழி அனுப்பும் போது அந்த நல்ல பலன்கள் வந்து நமக்கு வந்து சேருமா. இத மாதிரி வந்து வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரியும் வந்து செய்யலாம். இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து வழியா செய்யலனாலும் இப்ப செஞ்சு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. பாய்.